வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு கணிதம்ல பருவம் 3 இயல் 2 முழுக்கல்ல பயிற்சி 2.1 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பயிற்சி 2.1 அதில் முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா முழுக்கல் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இந்த டாப்பிக்கோட இன்ட்ரோடக்ஷனே என்ன அப்படின்னா முழுக்கல் தான். முழுக்கல் அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா அதில் குறை எண்கள் இருக்கும். ஸோ 3 எண்கள் இருக்கும். குறை எண்கள் இருக்கும், 0 இருக்கும், மிகை எண்கள் இருக்கும். ஸோ குறை எண்கள் அப்படின்னா என்ன, 0னா என்ன, மிகை எண்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். குறை எண்கள் அப்படின்னா -1, -2, -3 மைனஸில் இருக்க எண்கள் குறை எண்கள்னு சொல்லுவோம். 0 அப்படின்னா 0, மிகை எண்கள் அப்படின்னா +1, 2, 3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மிகை எண்கள்னு சொல்லுவோம். அவ முழுக்கல் அப்படின்னா அங்கே என்னென்ன எண்கள் இருக்கும், குறை எண்கள் இருக்கும், 0 இருக்கும், மிகை எண்கள் இருக்கும். ஸோ எண்கோடு வரைவோம். எண்கோடு எப்படி வரைவோம் அப்படின்னா முழுக்களுக்கு 0 சென்டரில் வந்துடணும். இந்தாண்ட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வலதுபுறத்தில் எல்லாமே +1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு போகும். இந்தாண்ட இடதுபுறத்தில் எப்படி வரும் அப்படின்னா -1, -2, -3, -4, -5 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இப்படி ஏரோ மார்க் 2 சைடு போட்டோம் அப்படின்னா போய்கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த கேள்வியில இப்ப 2 பெருசா 3 பெருசா அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், 3 தான் பெருசும்போம். அதே 3 பெருசா 4 பெருசானா என்ன சொல்லுவோம், 4 தான் பெருசுன்னு சொல்லுவோமா. அதே குறை எண்கள் அப்படின்னா என்னது, மைனஸ் இருக்கக்கூடிய எண்கள்ல -2 பெருசா -3 பெருசா அப்படின்னா -2 தான் பெருசு. குறை எண்கள்ல சின்ன எண் பெருசாவும் பெரிய எண் சின்னதாகவும் கருதுவோம். இப்போ -100 பெருசா -1 பெருசா அப்படின்னா -1 தான் பெருசு. அதே மிகை எண்கள்ல 1 பெருசா 100 பெருசானா 100 பெருசுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி குறை எண்கள்ல எதிர் எண் என்னது, சின்ன எண்ணு தான் பெருசுன்னு சொல்லுவோம், பெரிய எண்ணு தான் சின்னதுன்னு சொல்லுவோம். இப்போ நம்மளோட பயிற்சி 2.1க்கு போலாம். இதுல முதல் கேள்வி என்ன பாருங்க, அருந்தக்கூடிய தண்ணீரானது தரைமட்டத்தில் இருந்து, தரைமட்டம் அப்படின்னா 0ன்னு அர்த்தம். என்னது தரைமட்டம் அப்படின்னா 0 அப்படின்னு அர்த்தம். 100 மீட்டருக்கு கீழே கிடைக்கிறது. ஸோ தரைமட்டத்திலிருந்து கீழே 100 அடிக்கு கீழே கிடைச்சது அப்படின்னா என்ன டேஷ் மீட்டர் என்ன குறிப்பிடலாம்னு சொல்லிட்டாங்களா. மேலே அப்படின்னா பிளஸ், மேலே அப்படின்னா பிளஸ், கீழே அப்படின்னா மைனஸ். அப்போ என்னது தரைமட்டத்திலேருந்து கீழே என்னது 100 மீட்டருக்கு கீழே கிடைக்குது அப்படின்னு என்னது மைனஸ்ன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ இது எப்படி குறிப்போம் அப்படின்னா -100 மீட்டர் என குறிப்பிடலாம். தரைமட்டம் அப்படிங்கிறது 0, மேலே குறிப்பிட்டாங்க அப்படின்னா 100 மீட்டருக்கு மேலே கிடைக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க +100ன்னு போடுவோம், கீழே அப்படின்னா மைனஸ். அடுத்ததுல 2வது கேள்வி, ஒரு நீச்சல் வீரர் நீச்சல் குளத்தில் தரைமட்டம் அப்படின்னு என்ன சொன்னோம், 0ன்னு சொன்னாங்களா. இந்த 7 அடி ஆழத்திற்கு குதிக்கிறார். ஆழத்திற்கு அப்படின்னு என்னது கீழே, ஆழத்திற்கு அப்படின்னு கீழே குதிக்கிறாரு. இதனை குறிக்கும் முழு டேஷ் அடி ஆகும். என்னது பிளஸ்ல குறிப்போமா மைனஸ்ல குறிப்போமான்னு கேட்குறாங்க. அப்போ -7ன்னு குறிப்போம். 3வது கேள்வி, எண்கோட்டில் -46 என்பது -35க்கு டேஷ் அமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதான் நம்மளோட ஒரு எண்கோடு வரைகிறோம். இந்த நம்மளோட எண்கோடுன்னு வச்சுக்கோங்களேன். 2 சைடு ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கணும். இங்கே 0, 1, 2 ப்ளஸில் போய்கிட்டே இருக்கும். இங்கே நாங்கள் மைனஸில் வந்துட்டே இருக்கோங்களா. இப்படி எக்ஸட்ரான்னு வரும்போது நமக்கு -46 இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து -45 இருக்கும். அடுத்து -44, -43, -42, -41, -40, -39, -38, -37, -36, -35 இருக்குங்களா. இந்தாண்ட -34, -33 இப்படி போயிட்டே இருந்தது அப்படின்னா -32, -31 அப்படின்னு போய்கிட்டே இருக்குங்களா. என்ன கேட்குறாங்க அப்படின்னா -35க்கு -46 எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறாங்க. -35 அப்படிங்கிறது இங்கே இருக்குது, -46ங்கிறது இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த பக்கம் இருந்துச்சு அப்படின்னா இது இடதுபுறம். இது என்னது இடதுபுறம். அதுவே இந்த சைடு இருந்துச்சு அப்படின்னா இது வலதுபுறம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எங்க அமையும் அப்படின்னா இடதுல அமையும். ஸோ இடது அமையும். ஓகேங்களா. அடுத்து 4வது கேள்வி, -5 முதல் +5 வரையிலான இரு எண்களையும் உள்ளடக்கி அப்போ ஒரு நம்பர் லைன் வரைகிறோம். ஓகேங்களா. இது 0, +5ன்ட்டாங்களா, 4, 5, மைனஸ்ல இது வரைக்கும் 5. அப்போ 1, 2, 3, 4, 5 இப்படி இருந்துச்சு அப்படின்னா இரு எண்களையும் உள்ளடக்கி அப்படின்னா 5ம் -5 வரணும், +5 வரணும். இதுக்கு நடுமத்தில் எத்தனை எண்கள், இதையும் சேர்த்து இதுக்கு நடுமத்தில் எத்தனை எண்கள் இருக்குன்னு கேட்குறாங்களா. அப்போ எத்தனை எண்கள் இருக்கு பாருங்களேன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அப்போ -5லேருந்து +5க்கு
எத்தனை எண்கள் அமையுது அப்படின்னா 11 எண்கள் அமையுது. அடுத்து டேஷ் ஆனது மிகை முழுவும் அல்ல குறை முழுவும் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. மிகை முழு அப்படின்னா 1 2 3 4 5, குறை முழு அப்படின்னா -1 2 3 4, -1 -2 -3ங்கிறது. மிகை முழுவும் அல்லாமல் குறை முழுவும் அல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு முழுக்கள் எது அப்படின்னா 0 தான். 0 வந்து என்னது மிகையும் கிடையாது குறையும் கிடையாது. அடுத்த கேள்வி 2, சரியா தவறா என கூறுகன்னு இருக்கா. இங்கே கொடுத்துருக்கிறது சரியா தவறா அப்படின்னு கேட்குறாங்க. -18 6 -12 0 ஆகிய முழுக்கள் ஒவ்வொன்றும் -20 விட பெரியது. அப்போ -20 இருக்கு, இங்கே -18 இருக்கு, -12 இருக்குங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ 6 0 அப்படிங்கிறதுல மிக என்ன இருக்கு, அப்போ அது பெருசு தான். அப்போ -20 -18 -12 சின்னதா அப்படின்னா பெருசு. ஏன் அப்படின்னா 20 -20 அப்படிங்கிறது சின்னது, 20 அப்படிங்கிறது நார்மலாக பெரிய எண்ணு. மைனஸில் இருந்தது அப்படின்னா மைனஸில் பெரிய எண் சின்னதாகவும் சின்ன எண்ணு தான் என்ன பண்ணுவோம் பெருசாகவும் நம்ம இது பண்ணிப்போம். அப்போ -20 விட என்னது -18 -12 பெரியது. அப்போ முதல் கேள்விக்கு சரிதான் விடை. ரெண்டாவது கேள்வி -1 இருந்தது 0விற்கு வலது புறம் அமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதான் ஒரு எண் கோடு அப்படின்னா 0 -1ங்களா. அப்போ 0க்கு எங்கே இருக்கு, இடது புறத்தில் அமைஞ்சிருக்கு. ஆனால் இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, வலதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தப்பு. இங்கே இடது புறம் அமையும் அப்படின்னா தான் சரி. அப்போ இதுக்கு என்னது தவறு. வலது புறத்தில் இருக்கு அப்படிங்கிறது என்னது தவறு. அடுத்து மூன்றாவது கேள்வி -10 மற்றும் 10 ஆகியவை 1ல் இருந்து சம தொலைவில் உள்ளனன்னு கொடுத்துட்டாங்களா. -10ங்கிறது இங்கே இருக்கும், 10ங்கிறது நமக்கு எண் கோட்டில் இங்கே இருக்கும், இங்கே 0 இங்கே 1 இருக்குங்களா. அப்போ 1லேருந்து 10 அப்படிங்கும்போது என்ன ஆகும், நமக்கு 10 தான் வரும். இது 1லேருந்து 10 -10 அப்படிங்கும்போது என்ன 11 வந்துருங்களா. அப்போ 0லேருந்து தான் என்னது சமத்தொலைவில் இருக்கும். 1லேருந்து சமத்தொலைவு அப்படிங்கிறது தப்பு. அப்போ 0லேருந்துன்னு கொடுத்துருந்தா தான் சரி. இங்கே வந்து இந்த கேள்விக்கு என்னது தவறு. -1லேருந்து சமத்தொலைவில் இருக்காது, 0லேருந்து தான் என்ன ஆகும் சமத்தொலைவில் இருக்கும். அடுத்து நாலாவது கேள்வி, எல்லா குறை எண்களும் 0ஐ விட பெரிதானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறை எண்கள்னு என்ன -1 -2 -1 -2 -3 -4ன்னு வருது இல்லையா, இதுதான் குறை எண்கள். 0ஐ விட பெரிதானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் அப்படின்னா கடன் வச்சுக்கோங்களேன். -1 அப்படின்னா நான் ₹1 பக்கத்தில் இருக்கவங்க கடன் கொடுக்கணும். +1 அப்படின்னா ₹1 சேமிப்பு என்கிட்ட இருக்கு அப்படின்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்க. அப்போ 0 அப்படின்னு என்னது என்கிட்ட சேமிப்பும் இல்லை கடனும் இல்லைங்கிறது சரி. -1ங்கும் போது என்கிட்ட ₹1 கடன் இருக்கு இல்லையா, அப்போ கடனே இல்லைங்கிறது பெருசா இல்லை -1 ₹1 கடன் வச்சிருக்கங்கிறது இதுங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, -1 கடன் இருக்குங்கிறது, எனக்கு கடன் இருக்குங்கிறது பெருசு, கடனே இல்லைங்கிறது சிறுசு அப்படின்னு இருக்காங்க. அது தவறு. என்னது எல்லா குறை எண்களும் 0ஐ விட என்னது பெருசாது கிடையாது, சிறியது தான். அப்போ இந்த கேள்விக்கு தவறு. அடுத்த ஐந்தாவது கேள்வி, எல்லா முழு எண்களும் முழுக்களே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முழு எண்கள் அப்படின்னா என்னன்னா முழு எண்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இயல் எண்கள் முழு எண்கள்லாம் பார்த்துருக்கோங்களா. முழு எண்ணா 0 1 2 3 4 5 6 எக்ஸட்ரான்னு போயிட்டு இருக்கதா முழு எண்ணு சொல்லுவோம். இது எல்லாமே முழுக்கள்ங்களா. ஆமாம், நமக்கு முழுக்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம். குறை எண்கள் இருக்கும், 0 இருக்கும், ப்ளஸ் மிகை எண்கள் இருக்கும். மிகை எண்கள்னா 1 2 3 அப்போ எல்லாமே இருக்குங்களா. அப்போ சரி. அப்போது எல்லா முழு எண்களுமே என்னதான் முழுக்கள் தான். அடுத்து மூன்றாவது கேள்வி, ஒரு எண்கோட்டை வரைந்து 4 -3 6 -1 மற்றும் -5 ஆகிய முழுக்களை அதன் மீது குறிக்கவும் கொடுத்துட்டாங்களா. இது நம்மளோட எண்கோடு 0, இந்தாண்ட பக்கம் 1 2 3 4 5 6 7 8ன்னு போடுறோம். இந்தாண்ட அதே மாதிரி என்ன பண்ணுவோம், -1 -2 -3 -4 -5 -6 -7ன்னு எழுதிப்போங்களா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 குறிக்க சொல்கிறாங்க. 4 இது இங்கே, அப்போ இதுதான் 4, அப்போ இங்கே புள்ளி வச்சுக்கிறோம். அடுத்து என்ன குறிக்க சொல்கிறாங்க, -3 இது அப்போ 4 குறிச்சாச்சு, -3 குறிச்சாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க. அப்போ 6ங்கிறது இது இங்கே. அடுத்து என்ன இருக்குது, -1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, -5. அப்போ இதை வந்து எண் கோட்டில் குறிக்க சொல்கிறாங்க. அப்போ 4 நம்ம குறிச்சிட்டோம், -3 குறிச்சிட்டோம், அடுத்து 6 குறிச்சாச்சு, -1 குறிச்சாச்சு, -5 குறிச்சாச்சு. இதுதான் இந்த கேள்வியோட விடை. அடுத்து நாலாவது கேள்வி, எண் கோட்டில் -7 என்ற எண்ணிற்கு 4 அலகுகள் தொலைவில் வலதுபுறத்தில் இருக்கும் எண் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம எண் கோட்டில் எழுதிக்கலாம், நம்பர் போட்டுக்கலாம். 0 1 2 3 4 5 6 7. இந்தாண்ட பார்த்தோம் அப்படின்னா -1 -2 -3 -4 -5 -6
-7 என்ற எண்ணிற்கு 4 அலகுகள் தொலைவில் வலது புறத்தில் அப்படின்னா எந்த சைடு அப்படின்னா இந்த பக்கம் வலது புறத்தில் அப்படின்னா நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு எத்தனை இதுங்களா 4 அலகுகள் தொலைவில் வலது புறம்னா இந்த சைடு இடது புறம்னா இந்த சைடு ஓகேங்களா இது வலது இது இடது ஓகேங்களா எதுலேருந்து சொல்லியிருக்காங்க -7லிருந்து எதுலேருந்து சொல்லியிருக்காங்க -7லிருந்து 4 அலகுகள் தொலைவில் 4 அலகுகள் அப்போ -7லிருந்து 4 அலகுகள் தொலைவில் வலது புறத்துட்டாங்க அப்போ -7லிருந்து 4 அலகு ஒரு அலகு போட்டோம் அப்படின்னா -6 2 அலகு போட்டோம் அப்படின்னா -5 3 அலகுனா -4 அலகு அப்படின்னா -3 இதோட விடை என்ன அப்படின்னா -3 தான் சரியான விடை அப்போ -7லிருந்து 4 அலகு நம்ம வலது புறத்தில் நகர்த்திட்டு போனோம் அப்படின்னா நமக்கு -3 அப்படிங்கிற விடை கிடைக்குது அடுத்ததுல இரண்டாவது கேள்வி 3 என்ற எண்ணிற்கு 5 அலகுகள் தொலைவில் இடது புறத்தில் இருக்கும் எண் என்னன்னு கேட்குறாங்களா ஃபர்ஸ்ட் நம்பர் லைன்ல 0 1 2 3 4 5 6 7 வரைஞ்சுக்கிறோம் இந்தாண்ட -1 -2 -3 -4 -5 -6 வரைஞ்சுக்கிறோங்களா கேள்வி என்ன கொடுத்துட்டாங்க 3 என்ற எண் 3ங்கிற எண் இங்க இருக்கு 5 அலகுகள் தொலைவில் 5 அலகுகள் நகர்த்திட்டு போனோம் எந்த பக்கம் இடதுபுறம் அப்படின்னா இந்த பக்கம் ஓகேங்களா நகர்த்திட்டு போனோம் அப்படின்னா நமக்கு என்ன எண் கிடைக்குங்கிறாங்க அப்போ 3லேருந்து ஒரு அலகு நகர்த்தணும் அப்படின்னா 2 கிடைக்குது 2 அலகு நகர்த்தணும்னா 1 கிடைக்குது 3 அலகு நகர்த்தினா 0 4 அலகு நகர்த்தினா -1 5 அலகு நகர்த்தணும் அப்படின்னா என்ன கிடைக்குது -2 அப்போ இதோட விடை -2 5 அலகுகள்னு கொடுத்ததுனால 3லேருந்து 5 அலகு நம்ம எந்த பக்கம் இடது புறம் அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு நகர்த்திட்டு வந்தோம் அப்படின்னா என்ன விடை கிடைக்குது -2 இதுதான் இந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்